கட்டாவுத்துருங்கடா. எவன்டா அவன் இங்கே வந்து உழைக்கிறவன்? அது பாடியில் நின்று சுத்திர காலி அடக்கணும் யாரான்னு விசாரிச்சு பார்த்தா இந்த மேட்டுப்பட்டியான்னு தெரிஞ்சு அதான் கட்டி இழுத்துட்டு வந்துட்டேன். வந்தவன் யாருன்னு தெரியாம அவனை அப்புறம் வாடியில் இறங்கினாங்க. இதுக்கு தான் மரமுறை தெரியாத ஊருக்கு காலையை கொண்டு போகக்கூடாதுன்றது. எல்லாம் இந்த அரசாலு அவன் கொடுக்குற தைரியம் தானே. வேற தூரோட புடுங்கினா கிளை எப்படி ஆடு? பெருசா 2 சம்பவம் பண்ணா அடங்கி போயிருவாங்க. மாட்டை பிடிக்க கூடாதுன்னா வாடிக்கையாண்டா கொண்டு வரீங்கன்னு ஒன்னேலா. ஊரு வேறையா இருந்தாலும் மாடு ஏன் மாடுறா? என் மாட்டு மேல பூசண சந்தனா ஒருத்தன் மாறு மேல போறதுக்கு தனி தகுதி வேணும்டா. குருமூர்த்தி அவன் மாட்டை இவன் ஏன்டா பிடிச்சான்? மாட்டை பிடிச்ச ஒத்தையில விட்டு நீங்க எங்கடா போனீங்க? ஜல்லிக்கட்டுக்கு போனோமா வேடிக்கை பார்த்தமான்னு இல்லாம அவன் மாட்டு மேல கையை வச்சா அதான் கதி. வாய முடியா அடக மாட்டான். கோயில்ல இருந்து சுடுகாடு எதில் விட மாட்டானுங்க. மனுஷனோட புடவை விட மாட்டானுங்க. மாட்டை பிடிச்ச இல்லையா குத்தம் பேச வேண்டானுங்க. ஒத்த பிள்ளை பெத்து வச்சுக்கிட்டு மாட்டப்படின்னு சொல்றீங்க. எங்கயாவது விழுந்து கை கால் முடமானா என்ன பண்றது? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. ஏய் கிளம்பு, வந்து என்னமோ பண்ணுங்க. எதிரில் வர்றது யமனா இருந்தாலும் எதிர்த்து நின்று என்னடா அவன் பிரச்சனைன்னு கேட்கணும். சரிப்பா. போடா புறா. மாப்பிள்ள காளையை பிடிச்சதுக்கு கையெடுத்து விட்டாங்களாமியா. கலெக்டர் உங்களை பார்க்கணுங்கிறாராம். ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க. ஏ ஆத்தா தனங்குட்டி, காலையில் எந்த சொன்னே அத்தை வீட்டுக்கு ஓடியாந்துருவியே. இந்த வீடு தானே? இருடா இரு, உட்கார் உட்கார். டாக்டர் என்னம்மா சொன்னாரு? வெட்டு ஆழமா பட்டிருக்குங்க. ஆறவே 1 மாசம் ஆகுன்னு இருக்காங்க. இவனை நம்பி நாங்களே இருக்கோம். கவலைப்படாதீங்க. ஏய் உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன்டா. வாடியில் மாடு குத்தி குடல் சொல்லியிருந்தாலும் பரவாயில்லண்ணே, கட்டி வச்சு கையை வெட்டி விட்டாங்கண்ணே. அதுதானே என்னால் தாங்க முடியல. அவர் என்ன மாப்பிள்ள நினைச்சிட்டு இருக்காரு? கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சு பண்ணிட்டு இருக்காரா? நான் பல தடவை சொல்லிட்டேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள கொடுங்க. இந்தா செலவுக்கு வச்சு. சரிண்ணே, பயப்படாத, நான் இருக்கேன். சரிண்ணே. நீ பேசாம அமைதியா இருக்க. இதே கைதான் நாளைக்கு நமக்கும். கருப்பு வண்டிடுறா. அவங்க ஆளே வெட்டுவானா, இவர் வந்து காசு கொடுப்பாரு. வாங்கண்ணே. ஏடாச்சு கொத்தாளங்க வெட்டியாச்சா? அதிகமாக விட்டோம்ட்டாங்கண்ணே. வெட்டிட்டு வராதா வேறோட புடிட்டு வரதாண்டா ஆம்பளை. இப்படி விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. விதைச்சது யாரா வேணாலும் இருக்கலாம், அறுக்கிறது நம்மளா வேணா இருக்கணும். அண்ணேங்கடா தோப்புல இருக்காருண்ணே. தம்பி வாங்க. ஐயா உட்காருங்க. இல்லைங்க.
என் பக்கத்துல உட்காரவே பயப்படுற நீயே எங்க பொண்ணு கூட ஆசைப்படுற. அம்மா அடிக்காதய்யா. மயக்கத்துல இருக்கிறவனுக்கு கல்லுக்கும் பாலுக்கும் வித்தியாசம் தெரியாது. அது மாதிரி தான் உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. கூட்டிட்டு போமா. என்னப்பா பங்காளி, என்னைக்கு வராரு? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராரு. மாமன் மச்சானுக்குள்ள மல்லு கட்டு வேணாம் தான் நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு பேசாம இருந்தேன். வாடிக்கு ஒத்து வராத மாட்டை பிடிச்சி வண்டியில கட்டுங்க. அதை விட்டு மாட்டை பிடிச்சவன் கையை வெட்டியிருக்கீங்க. வெட்டி போட்டாலும் வேடிக்கை தான் பார்ப்பேன்னு நினைச்சிட்டீங்களோ? ஐயங்கோட்டை ஜல்லிக்கட்டில் வந்த பிரச்சனைனால தான் மதுரை மாவட்டத்தில் சில ஊர்களில் ஜல்லிக்கட்டு நடந்தால் கலவரம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் உங்கள் ஊர் ஒன்று. நான் பெர்மிஷன் கொடுத்து ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா எனக்கு தானே பிரச்சனை. சார், நாட்டில் நாலு நல்லது நடந்தால் அதில் ஒரு கெட்டது நடக்க தான் சார் செய்யும். அதுக்காக எல்லாத்தையும் ஒரேடியாக நிறுத்திட்டா எப்படி சார்? இப்படியே விட்டதுனால தான் நம்ம ஊர் மஞ்சளுக்கு வெள்ளைக்காரன் ரைட்ஸ் வாங்கியிருக்கான். இப்போ மாடு வரைக்கும் வந்து நிற்கிறான். உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைனால தானே சார் யோசிக்க வேண்டியது இருக்குது. சார், எங்களுக்குள்ள மனக்கசப்பு இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனால் ஊருக்கு ஒன்றுனா விட்டு கொடுக்க மாட்டோம் சார். சார், எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் சார். எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. இன்னைக்கு கோயிலில் காப்பு கட்டியாச்சு. இன்னைக்கு இருந்து 15வது நாள் நம்ம கருப்சாமி கோயிலில் வந்து திருவிழா. அடுத்த நாள் ஜல்லிக்கட்டு. தலைக்கட்டு வரி கொடுக்காதவங்க கொடுத்துருங்கப்பா. அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் மேட்டுப்பட்டி ஆளுங்கிட்டையும் தலைக்கட்டு வரி வசூல் பண்ணுங்க. அவங்களும் ஜல்லிக்கட்டில் கலந்துக்கட்டும். ஏப்பா, கண்ட பயிரெல்லாம் கலந்துக்கிறதுக்கு கட்சி கூட்டமா இது? யோ நிறுத்தியா, ஊர் ஒண்ணு கூடி இருக்கல. ஓன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. இந்த சாவுல இருந்து ஜல்லிக்கட்டு வரைக்கும் எங்களை ஒதுக்கி வச்சது யாரு? உன் பாட்டை போட்டு நானே ஒதுங்கி நின்னா அப்படியே ஓச்சு போடுவீங்களோ? திங்கிற சோறுல இருந்து கும்புற சாமி வரைக்கும் சாதி பார்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் போற வரவங்களாம் ஏறி மீச்சிட்டு போறான். ஊருக்கே சோறு போட்டவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு கிடக்கிறதுனாலதான் குடிக்கிற தண்ணி கூட கண்டவன்ட்ட போய் கையேந்து நின்றுட்டு இருக்கோம். இங்க பாருங்க, ஜல்லிக்கட்டுன்றது ஒரு விளையாட்டுன்னு மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும். மாட்டுக்கு என்ன தெரியும்? மாட்டுக்கு மட்டும் தான் கொம்பு இருக்கு, மனுஷனுக்குமா கொம்பு இருக்கு? அதுக்காக ஓரமா இருக்கவங்க உள்ள விட முடியுமா? ஏய், ஓரமா இருந்தவன் உள்ள வந்தா தாண்டா ஊர் ஒத்துமையா இருக்கும். இந்த வருஷம் அவங்களையும் சேர்த்து தான் ஜல்லிக்கட்டு நடத்துறோம். கலை, நீ வீரனா இருந்தா வந்து மாட்ட போடுறா நொன்ன. ஏய், சங்க எடுத்து போடுவா. அது சரிப்பா, யாருக்காலே அவுக்கிறது? அதுவும் இங்கே பேச வேண்டியதானே. என்னப்பா புதுசாக கேட்குற? ஊரில் முதல் தலைக்கட்டு ரத்ன மாப்பிள்ள தானப்பா. அவர்களே தானே முதல்ல விடணும். அதானே ஊர் வழக்கம். யோ, வழக்கம்னு சொல்லி பரிவட்டமும் அவருக்கு தான் கட்டணும், முதக்காலே அவர் தான் அவுக்கணும். இப்படி எல்லாத்தையும் அவரே பண்ண அப்புறம் நாங்க இதுக்கு என் காலையை முதல்ல அவுக்கிறதா இங்கே பிரச்சனைனா இந்த வருஷம் அவங்க காலையை முதல்ல அவுக்க சொல்லுங்கய்யா. ஏன் தம்பி வழக்கத்தை எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்க? விடுங்கண்ணே, வழக்கன்றதே ஊர் ஒன்றா இருக்க தானே. உங்களுக்காக இந்த முடிவு எடுக்கலை, ஊர் ஒத்துமையாக இருக்கணுன்றதுக்காகத்தான். மரியாதைன்றது தானாக வரணும். இன்னைக்கு எப்படி நான் அவங்கள ஜல்லிக்கட்டுக்குள்ளே விட்டணும், அதே மாதிரி கூடிய சீக்கிரம் கோயிலுக்குள்ளேயும் விடத்தான் போகிறேன். இருக்கிற வரைக்கும் மான மரியாதையெல்லாம் கேட்டுத்தான் வாங்கணும் போல் இருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் தான் கூழ கும்பிட்டு போடுவீங்க? அப்படி என்னையா செஞ்சுட்டாரு? நீ என்னப்பா அவர் நல்லது பண்ணோட குத்தம்னு சொல்ற? நம்மள ஜல்லிக்கட்டில் விட்டது அறுக்க போற ஆட்டு மேல மஞ்சள் தண்ணி ஊத்துற மாதிரி. ஊத்தும் போது நல்லா தான் இருக்கும். வாங்கய்யா. அந்த தைரியத்துல தானே மாட்டை பிடிக்கிறவனை வீரன் நாங்க. இந்த வட்டம் மாட்டை பிடிச்சி நாங்களும் வீரன் தான் காட்டுவோம். அண்ணே, ஒரு நிமிஷம் ஒட்ட விடாதண்ணே, உருவிடும்ண்ணே. ஏய், மாட்டானஞ்ச கையோட காலை பின்னடா. எப்பேற்பட்ட காளையா இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம கால மேல எவனாவது கை வச்சான்னா வச்சவன் கை அவன் தோல்ல இருக்க கூடாதா? டேய், அம்படி காலைக்கு தார கொம்ப சொல்லுங்கடா.
அதை கொஞ்சம் போட்டு கொடுங்கப்பா. எப்ப இந்த புளிய கரையில நீங்க பார்த்தீங்க? ஐயன்கோட்டை பாண்டித்தர, நட்டுப்பட்டி பால்பாண்டி, அலங்க சிறீதரே, இப்படி பேர் கொண்ட புளிய கரைக்கு இருந்து எங்கப்பா ஒருத்தரோட காணா? நட்டு புட்டு கிளம்பி வாங்கப்பா. சுத்து பக்கத்துல ஆம்பட்டு ஊர் கரை வந்திருக்கு. இன்னைக்கு புளிய கரைக்கு நல்ல வேலை போய். அடுத்து வாழை நிற்கிறது நம்ம கருப்பசாமி கோயில் கால. எல்லாம் விலைக்கு போய் கால வரப்போது விலைக்கு. எங்கப்பா புளிய கரைக்கு ரெடியா? வரப்போதுமா. கோயில் கால யாரும் பிடிக்காதீங்க போய். இந்த வருஷம் அந்த பக்கம் தான் விளைச்சல் அதிகமா இருக்கும். அடுத்து முதமக்கார கால ஒண்ணு கூட போறாங்க. முதல் வர்றது நம்ம குளமங்கலம் குருமூர்த்தி அன்னைக்கு கால போய் நல்லா கேட்டுக்க. இது ஒத்த சுத்து கூட யாரையும் ஒட்ட விடாது. எப்படி ஏய் பிடிச்சு பாரு. வழிவிடு பிடிச்சிக்க நல்ல மாப்பிளை பிடிச்சிக்கிண்டு மாப்பிளை பிடிக்கிற மாப்பிளை பரிசு மாப்பிளை பரிசு கால பரிசியா. அடுத்து வாடி வாசல்ல வந்து நிக்கிறது நம்ம ஊர் சேரி காரி காளையா. இத புடிச்ச ஊர் சுத்தி நின்னா நம்ம ஊர் முதமக்கார பெருமாள் சார்வா 101 ரூபாயா 101 ஆள பறக்குதியா கால பறக்குதியா பறந்து போயிடுச்சா. அடுத்து வாடியில வந்து நிக்கிறது நம்ம சத்திரப்பட்டி ரத்னமையா கால. நல்லா கேட்டுக்க. இது என்ன தெரியலையே அம்படாத காலப்பா. இத பிடிக்கிறவங்களுக்கு 201 ரூபாயா வேடி கொண்டு ஐயா அன்பளிப்பா கொடுப்பாரு. மாப்பிள விளையாட்டு இல்ல ஜல்லியாட்டு சும்மா ராக்கெட் மாதிரி போதியா. காலையில இது காலையா கால புலிமடலே ரத்னமையா மாத்திரமில்ல அவர மாதிரி அவர் காலைய வீரனையா. வராமலாம் பிடிக்கல ஒரு ஆட்ட பஸ் கொடுக்க போற போம்பா தண்ணியை போட்டு கஷ்டப்படக்கூடாது. காலையில் குத்த போகுது ஏன்டா அலம்பல் பண்றீங்க? மாட்டை ஒத்த பிடிக்கிறா. தண்ணியிலே எப்படி ஜவானேசன் வெளியே போய் உட்காருங்கப்பா. எப்பா புரியுதுங்களா? பங்காளிய காலையை பிடிச்சி பகைய பார்த்துக்காருங்கப்பா. மாயம்பச்சில காலையை பிடிச்சி பொண்ணுங்களை வளைக்க பாருங்கப்பா. எப்பா அடுத்து வாடியில வந்து நிக்கிறது வேப்பப்பட்டி புள்ளிமலையா. இந்த காளைய அணையவங்களுக்கு நம்ம ஊரு பட்டையார் சார்வா எங்களை போனப்பா. இந்த காளைய அணைஞ்சு 5 சுத்துக்கு நிக்கிறேன். புரியுதுங்களா? நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த காளை இடதுபுறமா பாய வந்துருச்சா காலை வந்துருச்சா அப்படியே பால்பாண்டியா. மேட்டுப்பட்டி பால்பாண்டி கட்டிட்டாப்பையா. அருமையா கட்டு மேட்டுப்பட்டி பால்பாண்டி காளையை பிடிச்சிட்டாப்ல. மாடு பிடி மாடு. வாப்பா பால்பாண்டி பச்சை வாங்கிப்பா. அப்பல போடுங்க. மாடு அணைஞ்சு கொண்டு வாடா. டடா புரா புடி. ஒரு பாருங்க எத்தனை பேரப்பா. மாடு குத்த பாப்பா மாடு நிக்கிறேன். ஏய் ரெண்டு பேரும் இணையாத செல்லாதே. மாடு மேல ஒரு தண்ணி பரிசு கொடுக்க போறேன். ஏய் வாங்கப்பா. எப்பா புரியாதீங்களா? கவனிச்சுக்கங்க. அடுத்து வர்றது நம்ம குளமங்கலம் குருமூர்த்தியுடைய இன்னொரு காலை. இதை பிடிக்கிறவங்களுக்கு 5 மணி தங்க சங்கிலிப்பா 5 மணி தங்க சங்கிலி. மாட்ட விடுப்பா. மாடு வெளியே வருது புடிச்சாடா சூடா ஆமா கால மண்டி போட்டுருச்சு. குளமங்கலம் குருமூர்த்தி மாடு புடிமாடாகி போச்சு போய். ஏய் மேட்டுப்பட்டியா வீரன் தாண்டா. வேல்கம்பி வீச்சர் வாழைய பரநதிக்கு போண்டா. தம்பிய கடா அண்ணன் வெளியே போயிருக்காருங்க.